ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக உலகம் முழுவதும் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டி கொண்டாடப்படும் நிலையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் ஒரே நாளில் 2.52 கோடிக்கு ஆடுகள் விற்பனை ஆனதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. நேற்று ஒரே நாளில் மற்றும் சுமார் 2.52 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். ஓவியா, தென் தமிழகத்தின் மிக முக்கியமான கால்நடை சந்தைகளில் ஒன்றாக திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தை திகழ்கிறது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆடு, மாடு, கோழி மற்றும் கருவாடு விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம். உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் அண்டை மாநிலத்தில் இருந்து வியாபாரிகளும் இங்கு வந்து கால்நடைகளை வாங்கி செல்வார்கள். தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாட இருப்பதால் அசைவ உணவு தேவைக்காக ஆடின் விற்பனை நேற்று களை கட்டியது. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இறைச்சிக்காக ஆடுகளை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் பெருமளவில் சந்தையில் குவிந்தனர். நேற்று நடந்த சந்தைக்கு திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தென்காசி, தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. அவற்றின் எடை மற்றும் தரத்திற்கு ஏற்ப 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. குறிப்பாக கருங்கிடா, வெள்ளாடு, செம்மறி ஆடு போன்ற ரகங்கள் அதிக அளவில் வந்திருந்தன. கிடாய் ஆடு மட்டுமே 23,000 ரூபாய் முதல் 26,000 ரூபாய் வரை விலை போனதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நேற்று ஒரே நாளில் மற்றும் மேலப்பாளையம் சந்தையில் ஆடுகள் 2,52,00,000 விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆடுகள் மட்டுமின்றி நாட்டுக்கோழி மற்றும் பிராய்லர் கோழிகளும் சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கால்நடை வர்த்தகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அதிரடி விற்பனையால் கால்நடை வளர்ப்போரும் வியாபாரிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓவியாகுமார்.